இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4 டம்ளர் ஒரு 20 பேர் அப்படி கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து நான் இப்போ இட்லிக்கு ஊற வச்சிருக்கிறேன். அதாவது 4 டம்ளர்னா 1 கிலோ இட்லி அரிசி, 1 கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசி போட்டு தான் நம்ம இட்லி செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம. இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 1 கிலோ வந்து இட்லி அரிசியும், 1 கிலோ வந்து ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த ஆழாக்கில் வந்து 4 ஆழாக்கு இட்லி அரிசி. மூணு பாருங்கள், தலை வட்டி வந்து நான் 4 ஆழாக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே டப்பாவில் வந்து 4 ஆழாக்கு வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். சரிக்கு சமமாக 4க்கு 4 வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி. இந்த மாதிரி வந்து தலை வட்டி சேர்த்துக்குங்க. 8 ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு வந்து நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன். அரிசி அளந்த அதே ஆழாக்கில் 1 ஆழாக்கு வந்து அவல். கெட்டி அவலா பேப்பர் அவலா? இது கொஞ்சம் கெட்டி தான், ரொம்ப பேப்பர் அவல் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தது இதுதான். ஒரு ஆழாக்கு அவல். அவல். இப்போ 3/4 ஆழாக்கு வந்து ஜவ்வரிசி. இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது எடுத்துங்க. 8 மாவு ஜவ்வரிசி. நான் வந்து டம்ளர் கணக்கிலே சொல்கிறேன் பாருங்க. 8 டம்ளர் வந்து அரிசி, 4 டம்ளர் ரேஷன் அரிசி, 4 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 2 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டம்ளர் வந்து அவல், 3/4 டம்ளர் வந்து ஜவ்வரிசி. இதுதான் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் நம்ம அரிசி வந்து காலையிலே ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து மாவு அரைக்கணும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் ரேஷன் அரிசியும் இட்லி அரிசி தான் போட்டேன். ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி ஃபஸ்ட்டு அரைக்கும் போது வந்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு நான் நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டேன். நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அரிசி நல்லா ஊறிடுச்சு, உளுந்தும் ஊறிடுச்சு நல்லா, ஜவ்வரிசி, அவல். இப்போ நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லிக்கு வந்து கொஞ்சம் குறப்பாக வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன். 2 கிலோ அரிசின்றதுனால நான் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கல் உப்பு சேர்த்து மாவு வந்து கரைச்சி வச்சிடலாம். நம்ம என்ன தான் மாவு எப்படி அரைச்சாலும் கையில் வந்து நல்லா கரைக்கணும் மாவு. அப்போ தான் வந்து உளுந்து அரிசிலாம் வந்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். இட்லி வந்து நல்லா சூப்பராக எப்படி வரும், பந்து மாதிரி வரும். மாவு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ ஒரு பூடி போட்டு மூடிட்டு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து நம்ம பாதி அளவுக்கு தான் கரைச்சி வச்சோம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம இட்லிக்கு கொஞ்சமாக எடுத்து இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ செய்கிறதுக்கு மட்டும் நான் மாவு எடுத்துக்கிட்டேன். நம்ம நைட்டே வந்து உப்புலாம் போட்டு கலந்ததுனால உப்பு நான் சேர்க்கலை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு இப்படி ஊற்றும் போது நிற்காமல் இப்படி போகணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன். பாருங்கள், நான் தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி வேகட்டும். இட்லி ஊற்றி வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இட்லி வந்துச்சா பார்க்கலாம். பாருங்கள், இட்லி வந்து ஒட்டலை. தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொடும் போது இட்லி வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான எப்படி இருக்கு பாருங்கள் அழுத்துனாவே. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நான் போட்டுக்கிற அளவு மாதிரியே நீங்களும் வந்து இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், எப்படி பூ மாதிரி அழுத்துனா அப்படியே பஞ்சு மாதிரி போகுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம 4 இட்லி சாப்பிட்றோங்க கூட 5 இட்லி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு வெத்துன்னு பூ போல் இருக்கும். இட்லிக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சிம்பிளான சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்ததுனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கப்பில் 1 கப்பு வந்து தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம் 1 துண்டு. நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். இந்த சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் வந்து
சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன். ஒரு 3 விசில் விட்டு 3-4 விசில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பு சட்டியில் போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கணும். அதுதான் அந்த காலத்து சாம்பார். கடலை மாவு தான் கரைச்சி ஊற்றி வைப்பாங்க இட்லிக்கு. நிறைய ஒரு 4 இட்லி கேட்டால் கூட 2 கரண்டி குழம்பு ஊற்றுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லிக்கு. இப்போ நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கடலை மாவு 2 ஸ்பூன் கரைச்சிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அப்போல்லாம் இந்த ஊருங்களில் இட்லி கடை வச்சுருப்பாங்க பாட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. இன்னும் வெள்ளையாக இருக்கே இந்த இது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கே சாப்பிட்றதுக்கு நினைப்பேன் நல்லா சின்ன வயசில். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ட்ரிக்ஸாக. கடலை மாவு, பொட்டுக்கடலை இந்த மாதிரி அரைச்சிட்டு ஊற்றிடுவாங்களாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியாக வைப்பாங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது கூட கொஞ்சம் திக்காக இருக்குது. தண்ணியாக இருக்கும். அப்படியே 4 இட்லி வச்சுட்டு அது மேலே 4 கரண்டி குழம்பு ஊற்றுனாங்கன்னா அதுலேயே சரியாக போயிடும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ஒரு அருமையான சிம்பிளான பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் தான். இப்போ கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக தூவிட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான சிம்பிளான பருப்பு காய் எதுவுமே இல்லாமல் ஒரு இட்லி சாம்பார் ரெடி. நம்ம காலையிலே சுட சுட இட்லி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இட்லியும் சாம்பாரும் காம்பினேஷன். ஏமா சாம்பார் இது வேற சாம்பாருடா. பருப்பே இல்ல சாம்பார் நல்லா இருக்கே. இதுதான் டிஃபன் சாம்பார். இந்த அப்பெல்லாம் ஊருங்களுக்கு இப்படிதான் வைப்பாங்க. ஹோட்டலுங்கள்ல, சின்ன சின்ன ஹோட்டல்ல, தள்ளுவண்டி கடையில எல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்குமே. நல்லா இருக்கு பார்க்கவே. ஆனா இதோட ஸ்பெஷல் இப்படி மேல ஊத்தி நல்லா சாப்பிடணும். ஏமா நிறைய தொட்டு சாப்பிடணும். சரியான கொதி. சூப்பராக இருக்குமா? இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கிராமத்தில் வைக்கிற கடலை மாவு கரைச்சி வைக்கும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க கிராமத்தில் பாட்டிங்களா. ஒரு அருமையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயமும் இது. இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணிக்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இட்லிக்கெல்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு இட்லிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.